புராணங்களுக்கு எதிரான அறிவியல் சிந்தனை என்ன நடந்திருக்கிறது என்றால், பலரும் என்ன கருதினோம், ஒரு விளக்கை ஏற்றினால் இருள் போய்விடும் என்று கருதினோம். இந்த நாட்டில்தான் ஒரு விந்தையாக இருக்கிறது. விளக்கும் எரிகிறது, இருளும் இருக்கிறது. விளக்கு எரிந்திருக்கிறது, அறிவியல் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அறிவியலில் கற்றிருக்கிற மேன்மை தங்கிய மருத்துவர்களே கூட கடவுள் காப்பாற்றட்டும்ன்றார். அதற்கு பிறகு இவர் எதுக்கு படித்தார்னு எனக்கு தெரியல. எனவே அறிவியலை விட்டு காரணம் என்ன என்று கேட்டால், அறிவியல் அறிஞர்களே நாம் பார்க்குறோம் இல்லையா, ராக்கெட்டுக்கே திருப்பதியில் பூஜை பண்ணிட்டு ராக்கெட்டை அனுப்புவது. இதுக்கு நேரடியாக அவரே வெங்கடாஜலபதியை அனுப்பிடலாம்ல, இதுக்கு நீ எதுக்குன்னு கேட்குறேன் நடுவில். அவனே எனக்கு நேற்றைக்கு கூட ஒரு என் மகன் அங்கேருந்து ஒரு நகை வேணும், ஒரு காசு, அதுக்கு இவ்வளவு காசு என்று எனக்கு நேற்று தான் தெரியும். வாங்கும்போது அந்த கடைக்காரர் என்ன செய்தார் என்றால், அந்த நகையை வச்சு ஒரு பையில் வைத்து அதை கொண்டு போய் அங்கே இருக்கிற சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்து கொடுத்தாரு. நான் கேட்டேன், இதுவே ஒரு கடலச்சு வாங்கும்போது அவர் செய்யவே இல்லையே என்ன. ஒரு கடையில் போய் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கடலச்சு ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அவர் அதை சாமி படத்தில் வச்சு கும்பிட்டு கொடுத்தா நீ என்ன கடலச்சு கொடுக்க வேண்டியது, இதுக்கு என்னன்னு கேட்பேன். எனவே அவர் கும்பிடுவது கடவுளை அல்ல, தங்கத்தை. நீங்கள் குறித்து கொள்ளணும். எதற்காக அவர் என்ன, விலை உயர்ந்த பொருள், அந்த பணத்துக்கான மரியாதையாகத்தான் அப்படி நடக்கிறது.